ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபிஷ் மார்க்கெட் போனோம். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக நண்டு சூப்பராக இருந்தது. அதனால் ஃபிஷ்ஷை வாங்காமல் நண்டை வாங்கிட்டோம். செம்மையாக இருக்குல்ல. இது வந்து எக்ஸ்போர்ட் நண்டு, வெளிநாட்டுக்கெலாம் அனுப்புறது. சரி, பார்த்ததும் பிடிச்சிச்சு, அதனால் நண்டே வாங்கிட்டோம். நமக்கு வேறு கோல்டாக இருக்கா, அதுக்கு அதான் செட் ஆகும் அப்படின்ட்டு. அப்புறமேட்டு அதே 1 கிலோ வாங்கி க்ளீன் பண்ண சொல்லிட்டோம். ஆனால் க்ளீன் பண்ணி பார்த்தா அது பின்னாடி இருக்க ஏதோ ஓடு எல்லாம் எடுத்து எல்லாம் க்ளீன் பண்ண வாட்டி குறைஞ்சிருச்சு. அவர் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இவர் வந்து கட் பண்ணி அதில் இருக்க அந்த எக்லாம் எடுத்துகிட்டு அந்த கால் ஓரத்துலையும் சும்மா சப்பையாக வேஸ்ட்டாக இருக்கும், வெயிட்லெஸ்ஸாக, அதையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த க்ளீனிங் மட்டும் போதாது, நம்மளும் வீட்டில் இன்னும் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணணும். ஏன்னா நண்டு கொஞ்சம் ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் நான் மஞ்சத்தூள் போட்டு அப்படியே டைரெக்டாக பைப்லேயே தண்ணி ஓப்பன் பண்ணி விட்டு தான் க்ளீன் பண்ணேன். அந்த எக்கெல்லாம் சுத்தமாக போகணும், எல்லோ கலர் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுன்ட்டு. அதுக்கப்புறம் எல்லா காலையுமே நான் உடச்சி எடுத்துட்டேன். ஏன்னா அப்போ தான் ஃபுல்லாக உள்ள எசன்ஸ் இறங்கும். அப்படியே போட்டோன்னு வச்சுக்கோங்க, உள்ளெல்லாம் எசன்ஸ் போகாது. எல்லா காலையும் உடச்சி பீஸ் ஆக்கி ஒரு வழி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வானல் வந்து 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் மிளகு போட்டு வறுத்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு கை சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, லைட்டாக உப்பு போட்டு எண்ணெய் ஊற்றி அதையும் வறுத்து எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம வானலில் எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அதில் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, அவ்வளோதான். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம ஆல்ரெடி வதக்கி ஆட்டி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டையும் இது கூட போட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை வந்து கொஞ்சம் கொதிக்க விடணும். அப்போ தான் அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகும். அவ்வளோதான். இது வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். இப்போ வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நண்டெல்லாம் எடுத்து உள்ளே இறக்கிற வேண்டியதான். நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள், நல்லா சூப்பராக கிரேவி வந்துருச்சு. கலர்ஃபுல்லாக இருக்குது இதை பார்க்கவே. இன்னும் இதில் வந்து நம்ம தேங்காய் அரைச்சி சேர்க்க போகிறோம். அந்த மிளகு சீரகத்தை கூட தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். இது இன்னும் கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமேட்டு தான் மறுபடியும் தேங்காய் ஊற்றுவேன். பாருங்கள், நண்டு காலை எல்லாரையும் ஒரு வழியாக கடித்து எடுத்துட வேண்டியது தான். வேகட்டும், அப்புறமேட்டு சாப்பிட்றலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். அது கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கிட்டோம் அப்படின்ட்டு. சளிக்கெலாம் நண்டு ரொம்ப நல்லது. கொஞ்சம் ஹீட்னு சொல்லுவாங்க, மற்றபடி சளிக்கெலாம் ரொம்ப நல்லது. அது கிடைக்கிறதே கொஞ்சம் ரேர் தானே ஃப்ரெஷ்ஷாக, அதனால் சரின்ட்டு நாங்கள் வாங்கிட்டோம். அவ்வளோதான். இப்போ நண்டு குழம்பு ரெடியாக போகுது. தேவையான அளவு உப்பை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் சுண்டி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணுறோம். இதில் தான் வந்து காரமே இருக்குது. மிளகு போட்டிருக்கோம்ல, அந்த எசன்ஸ் எல்லாம் அந்த நண்டுக்குள்ளெல்லாம் பூதணும். அது வரைக்கும் நல்லா சுண்ட விடணும். அப்போ தேவையான அளவு கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிற வேண்டியதுதான். அவ்வளோதான், நமக்கு நண்டு பெப்பர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை சாப்பாடில் போட்டு சாப்பிட்டா அப்படி இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் ட்ரையாக விட்டோன்னா இன்னும் செம்மையாக இருக்கும். இது பார்க்க தான் அப்படி கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குது, ஆனால் அவ்வளோதான், இது நல்லா ட்ரையாக தான் ஆயிரும். இது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே செம்ம சைடிஷாக இருக்கும். ஆனால் சுட சுட சோறு போட்டு அப்படியே சுட சுட சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்படியே இருக்க நெஞ்சு சளி எல்லாம் அப்படியே கரைச்சிட்டு வந்துடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.